நமக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் அது நிறைவேறணும். ராஜாவாகவும் கழுதையின் மேலும் மரியின் மேலும் ஏறி வருகிறார். அப்படி வரும்போது மேலே உட்கார்ந்துருக்கிறவர் ஆட்டுக்குட்டி பலி, ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் உள்ளே நுழைகிறார். அதனால தான் உள்ள வந்த இயேசு கிறிஸ்து, ராஜாவா உள்ள வந்த இயேசு கிறிஸ்து எருசலேமில் பஸ்காவை ஆசாரிக்கிறார். ஆசாரிக்கும் போது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கையில் கொடுக்கிறார். இதுதான் தாவீது செய்தது. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் இறைச்சியும் எடுத்து கொடுக்கிறார். இயேசு அந்த அப்பத்தை கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமாக இருக்கிறது. இறைச்சி, அப்பம், திராட்சை ரசம் 3 அங்கே இருக்கு. தாவீது கொடுக்கும்போது இறைச்சி, அப்பம், திராட்சை ரசம். ஏன் அவன் இறைச்சியை கொடுத்தானா? அவன் மாம்சத்தை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஸோ இதைத்தான் கொண்டு வந்து தாவீது செய்தாரு. அதே காரியத்தை இயேசு செய்கிறார். ஸோ இயேசு எருசலேமுக்குள்ளே நுழையும் போதெல்லாம் எப்படி நுழைகிறாரு? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ளே நுழைகிறார். அந்த காரியத்தை அவருடைய அழைப்பின் நிமித்தம் அவர் எந்த முறைமையின்படி அழைக்கப்பட்டாரோ, அவர் நியாயப்பிரமாணத்தின்